ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஆத்துமா மன்னா கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது: நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். சங்கீதம் 4:5. இதிலே பலியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதியின் பலிகள் வேதத்திலே 5 விதமான பலிகள் முக்கியத்துவப்படுத்துகிறது. அதிலே முதலாவது தகன பலி, தானிய பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த பலியெல்லாம் விசேஷித்ததென்று பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்க முடியும். இவை அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் ஜெயம் எடுத்தார். பிரியமானவர்களே, சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு அறிமுகமான ஒரு தாயாரை நான் அறிவேன். அவர்கள் எப்பொழுதும் அமைதலாக இருக்கிறதான நேரத்துல கரங்கள் மாத்திரம் இவ்விதமாக செய்து கொண்டே இருப்பார்கள். இதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். ஒரு தடவை எதற்காக இந்த தாயார் இப்படி கைகளை இப்படியே வைத்துக் கொள்கிறார்கள்? சத்தம் ஒன்றும் கேட்பதில்லையே, ஏன் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நாள் அருகில் சென்று அவர்கள் கரங்களை பிடித்து, ஏன் நீங்கள் இவ்விதமாக நீங்கள் கைகளிலே இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். என் சப்தம் வெளியே வருவதில்லை, ஆனால் என் இருதயத்தில் இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் செலுத்தின ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களுக்கும் ஏற்றபடியாகவே எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 51 சங்கீதம் அதன் 17 தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் பலியின் மேல பிரியப்படுகிற ஆண்டவர் எந்த பலியின் மேல் பிரியமாயிருக்கிறார்? என் இருதயத்தில் இருந்து புறப்படுகிற நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவர் என்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார். இதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக அழகாக சொல்லுகிறது. எபிரேயர் 13 15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்படுகிறது. இந்த உதடுகளின் கனி என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிறதான நன்றி. என்னை எனக்கு ஜீவனை கொடுத்தீரே, எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீரே, எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தீரே, நல்ல கணவனை கொடுத்தீரே, நல்ல பிள்ளைகளை கொடுத்தீரே, இதுவரைக்கும் உயர்த்தி வந்தீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இப்படி செய்கிறதுனாலே தேவன் மகிமைப்படுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இதற்காகவே அவர் பலியானார். எல்லாவற்றுக்காக எனக்கு பலியானார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்கான ஒரு நேரம் இருக்கிறது. என்ன? யோபு புஸ்தகம் 1 அதனுடைய 5 இவ்விதமாய் சொல்லுது. யோபு புஸ்தகம் 1 5 யோபு அதிகாலமே எழும்பி தன் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர பலிகள், அதாவது பலிகளை செலுத்துவாராம். அப்படி பலிகளை செலுத்துகிற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டார். இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற பொழுது உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பரலோக தகப்பனே, நீர் எங்களிடத்தில் கேட்பது வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்குவோம். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துவோமே நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் பலிசுகளை செலுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தேவ கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.